ஆஹ் வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஓவல்ஸ் ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். இது ஒரு ஆந்தாலஜி. ஆந்தாலஜின்ற ஒரு 10 வேற வேற ரைட்டர்ஸ் கதை ஒரு புக்கில் கொண்டு வரதோ, ஒரு 10 கவிதையை கொண்டு வரதோ, இல்லை ஒரு 5-6 படம் வேற வேற கதை வேற வேற டைரக்டர் அப்படி கொண்டு வரதோ, இதுக்கு தான் ஆந்தாலஜின்னு சொல்கிறோம். சும்மா வரும், புரியாதவருக்கு புரிஞ்சுக்கட்டும்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் புரியுது, பட் ஆனால் கூட இப்போ இந்த நிறைய ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காரு. எனக்கு அவங்களெல்லாம் பார்க்குற வாய்ப்பு நிறைய இருக்கு, நிறைய பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பேர் என்ன சொல்றாரு, நான் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், நான் படம் எடுக்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு வந்து படம் எடுத்துட்டுங்க. சரி, படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, நிறைய பணம் செலவு பண்ணிருப்பீங்க இல்லையா? எவ்வளவோ 40 lakhs 60 lakhs. அதுக்கு உங்களுக்கு தியேட்டர் கிடைக்கணும், இங்கே பயங்கர பப்ளிசிட்டி பண்ணணும். படம் எடுத்துட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர்லண்டா எங்கள் பையன் ஆக்டர் ஆகிடணும், என் பொண்ணு ஆக்டர் ஆகிடணும் அப்படின்ட்டு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சினிமா தெரிஞ்ச யாரோ ஒரு ஆளும் அவங்கள அப்ரோச் பண்ணுறாரு. அவர் மேலே இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து படம் கொடுக்குறாரு. இப்போ படம் எடுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த படம் எடுத்து முடிக்கிறது வரைக்கும் அந்த பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு 3000 rupees செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை என் பாக்கெட்லேருந்து கீழே வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பணம் கிடையாது. ஒரு 20 நாள் அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. பட் இது 50 lakhs 60 lakhs 70 lakhs இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு ப்ராஃபிட் வராமல் இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், அதில் நடிக்கிறவருக்கு வேலை கிடைக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆனால் பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பேருக்கு டைரக்ஷன்ட்டு ஒன்றும் தெரியாமல் அவருக்கு ஏதோ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டேன், அவங்க கிராமத்தில் நான் பேர் வாங்கிட்டேன் அப்படி எல்லாம் வந்துட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணி படம் எடுக்கணும் என்று. நீங்கள் வீடு விற்றுட்டு படம் எடுக்கிறீங்க, நிலம் விற்றுட்டு படம் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் நடந்து போய் அம்மாவில் போய் சாப்பிடணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போது ரீசெண்டாக சிறை, மைலாட் சின்ன பட்ஜெட் படம் தான், ரொம்ப சின்ன பட்ஜெட் கிடையாது, கம்பேரிட்டிவ்லி சின்ன பட்ஜெட், ரெண்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ சிறை 75 days சக்ஸஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சும்மா ஒரு எக்ஸாஜரேஷன் அல்ல. 75 days ஒரு தியேட்டர் இருந்தால் இன்னொரு தியேட்டர் அப்படி 75வது தியேட்டர் போகிறதுக்குள்ள 75 days அந்த கணக்கில் தவிர அது சும்மா ஒரு மாதிரி ஒரு பப்ளிசிட்டி மாதிரி. பட் அந்த படம் போட்ட காசு எடுத்துச்சு, மயிலாடு கூட போட்ட காசு எடுத்துச்சு. தாய் கிழவி எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் ஓடிட்டு, இன்னும் எடுக்கலை கமலா தியேட்டர். பட் அது அந்த படம் நான் தப்பாக கெஸ் பண்ணேன், படம் ஓடாதுன்னு கெஸ் பண்ணேன். பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ராதிகாவுக்கு ஒரு 2-3 கோடி ஃபேன்ஸ் இருக்காரு, அவங்க பார்த்தாலே போதும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆயிடுச்சு. படம் சுமாரான படம் தான், படம் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஓவல்ஸ்க்கு வரலாம். எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்ட்டா, இப்போ நிறைய பேர் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவங்க அறியாமை, அவங்க ஆம்பிஷன்ஸு, அதில் என்ன குறைகள் இருக்குது என்னன்றதான் சொன்னேன். இப்போ ஓவல்ஸ் பற்றி பேசலாம். இப்போ ஓவல்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வெப் சீரிஸில் ஒரு 4 கதை வர்ற மாதிரி இருக்கு. ஆந்தாலஜின்னு சொல்கிறாரு.
இதில் மோஸ்ட்லி ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸும் பிட்வீன் 20 to 30 இயர்ஸ், 20 30 வருஷத்துல தான் இருக்காங்க. 5 கதை இருக்கு. 5 கதை இருக்கு. ஆக்சுவலி லெங்த் ரொம்ப ஜாஸ்தி, ஆல்மோஸ்ட் 2 hours 37 minutes வருதுன்னு இருக்கிறேன் இந்த படம். இந்த படம் நான் 2 வாட்டி பார்த்தேன். ஒரு கதை கூட ஒரு 30 minutes 27 minutes அப்படி வருது. கொஞ்சம் கதைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வர்ண ஜாலம்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அவ சிரிக்கவே மாட்டான். அவளை ஒரு லவ்வரை வந்து அவளை பேசி 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 கடைசியில் அந்த பொண்ணு மாறிடும். அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதையில அந்த பொண்ணு, இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கையில் லைட் ப்ளூ கலர் ரெட் கலர் சின்ன சின்ன சீட்டில் கொஞ்சம் கவிதையெல்லாம் படிக்கிறான். அது நான் லிப் தான், ஐ மீன் நான் லிப் இல்லை, வேற யாரோ படிக்கிறாங்க, அவ படித்த மாதிரி காட்டுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கவிதை எல்லாம் கிட்ட ஒரு வைரமுத்து மட்டும் எழுதலாம், அந்த அளவுக்கு கவிதைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் 5 படத்துக்கு ஒரே மியூசிக் டைரக்டர், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கவிதையில வர்ற மீனிங் எல்லாம் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர், ஒரு புத்தரோ இல்லை ஒரு பெரிய ஞானியோ, ஒரு பெரிய சயின்டிஸ்டோ, ஒரு சிக்மெண்ட் ஃப்ராய்ட், உலகத்திலே பெரிய சைக்காலஜிஸ்ட், அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க இந்த படத்துல அந்த தாட்ஸ் எல்லாம் இவங்க கொண்டு வந்துட்டே இருக்காரு. அதனால கொஞ்சம் இடத்துல படம் ரொம்ப மெச்சூர்டா இருக்கு, எல்லா யங்ஸ்டர்ஸ். அப்போ ஒரு கதையில ரொம்ப பழக்கம் இருக்கிறவங்க யோகி சேத்து, அப்புறம் சின்னி ஜெயந்த். சின்னி ஜெயந்த் யாரோ ஒரு சின்ன வயசுல ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அது பீரியட் கதை மாதிரி எல்லாம் காட்டுறாரு. கடைசியில் அதே பொண்ணு ஒரு 30 இயர்ஸோ 40 இயர்ஸோ கழிச்சு அவங்க லைஃப்ல ரிட்டர்ன் வர்றாங்க இவங்க லைஃப்க்கு. அந்த கதை கூட நல்லா இருந்தது. அப்போ யோகி சேத்து அதே கதை எனக்கு. யோகி சேத்து ஒரு கடவுள் மாதிரி வர்றாங்க. கடவுள் மாதிரி வந்துட்டு ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போகிறான். அவனை நிறுத்திட்டு என்னான்னு கேட்டால், எனக்கு இப்படி என் லவ் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு என்பது அவனை சமாதானம் பண்ணிட்டு, அது ரொம்ப ஹியூமரஸாக இருக்கு. பட் அந்த மாதிரி ஹாலிவுட்ல ஓ காட்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு 45 இயர்ஸ் இருக்கும். அதில் கடவுள் வந்துட்டே இருப்பாங்க. கடவுள்ன்ட்டு சாதாரண சூட்டு கோட்டு போட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன பையனுக்கு அவன் லவ் பண்ணுறான், அவனுக்கு அப்பப்போ அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த கேரக்டர் யோகி சேத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹியூமரஸாக இருக்குது. சின்னி ஜெயந்த் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மீதி ஆர்டிஸ்ட்டு கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப 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 மெச்சூர்டாக இருக்குது. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கதைகள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. லாஸ்ட் கதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரிப்பீட் ஆன மாதிரி இருக்க தவிர மீதி எல்லா கதைகளும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா யங்ஸ்டர்ஸு. டெக்னிக்கலி படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கு. பட் என்னன்ட்டா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் யார் பார்க்குறாங்க? இப்போ நம்ம படம் எடுக்கும்போது யார் எந்த ஆடியன்ஸ்க்குன்ட்டு மைண்டில் வச்சு தான் படம் நிறைய பேர் எடுக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், தாய் கழிவு என்னும்போது 100% வில்லேஜ் தான். நீங்கள் 2K கிட்ஸு, ஜென்ஸி எல்லாரையும் மைனஸ் பண்ணி. பட் நான் தியேட்டரில் பார்த்தவங்க எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி.
இப்போ ராதிகா ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது. அந்த அவர் வரத படத்தில் ஃபர்ஸ்ட் 18 மினிட்ஸ் லாஸ்ட் 18 மினிட்ஸ் படத்தை அவர் தான் தூக்கி பிடிச்சிருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த மேக்கப் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். 5 hours 6 hours உட்காரணும். ஸோ இந்த படம் நம்ம ஓவல்ஸ் படம் யார் பார்க்குறாங்க? யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், ஓடிடியில் பார்க்கலாம். பட் என்ன ஒரு சின்ன அட்வைஸ், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் கூட டேலண்ட் நிறைய இருக்கு. டேலண்ட் நிறைய இருக்கு. நம்ம தமிழ் சினிமா எடுத்துட்டு டேலண்ட் நிறைய இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்ட்டு நீங்கள் எடுக்கிற படம் ஒரு 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 25 lakhs, ஹையஸ்ட் 40 lakhs, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்கள் நல்ல படம் பண்ணலாம். 50 lakhs படம் பண்ணுறதுக்கு 2000 crore ரூபாய் கேமரா இருக்கணும், அந்த மாதிரி கிரேன் இருக்கணும், இந்த மாதிரி அப்படி ஒன்றும் கிடையாது. நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல லிட்ரேச்சர் தெரிஞ்சிருக்கணும், நல்ல கவிதை எழுத தெரிஞ்சிருக்கணும், நல்ல ஹியூமர் இருக்கணும். அதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் கேமரா மூலமாக அது எல்லாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அந்த அந்த நம்ம தாட்ஸ் எல்லாம் இல்லைன்ட்டு ரொம்ப அகாடமிக்காக இருக்கும், டெட்டாக இருக்கும், சிரிக்கவும் முடியாது, அழவும் முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 30-40 lakhs ஒரு படம் எடுத்துங்கன்னு வச்சுக்கோங்க, 5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 20 lakhs ப்ராஃபிட் வந்துச்சுன்ட்டு சந்தோஷப்படுங்க. இப்போவே நான் பெரிய டைரக்டர் ஆக போகிறேன், லோகேஷ் கனகராஜ் ஆக போகிறேன், அமீர் ஆக போகிறேன், அந்த தாட்ஸ்லேயே வச்சுக்காது. ஆனால் சந்தோஷம்தான். ஸோ உங்களுக்கு 40 lakhsக்கு நீங்கள் எவ்வளோ 4 மாதம் 5 மாதம் கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஸ்கிரிப்ட் எழுதிருப்பீங்க. உங்களுக்கு 20 lakhs ப்ராஃபிட் வந்து சந்தோஷப்படுங்க. மறுபடியும் ஒரு 60 lakhs ஒரு படம் எடுங்க. ஸ்டார்ஸே தேவையில்லை, நல்ல பிரெயின், நல்ல டேலண்ட்டாக தேவை. அதனால் நீங்கள் சின்ன அமௌண்ட் போட்டு ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கை கடிக்காமல் இருந்த போதும் நீங்கள் சின்ன படங்களே எடுத்துட்டு நல்ல படங்கள் எடுக்கலாம். சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப நல்ல நல்ல படங்கள் எல்லாம் எடுக்கலாம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே சிறை எல்லாம். சிறை ஓடுதுன்னு எதிர்பார்க்கல. ஏன்டா அது விக்ரம் பிரபுக்காக ஓடின படம் கிடையாது, அது டைரக்டருக்காக ஓடின படம். ஸோ அந்த படம் ஒரு பார்க்குற மாதிரி இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு. MS பாஸ்கர் இப்போ ஒரு பிக் பாஸ் ஆக்டரோ யாரோ ஒருத்தர் நடிச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. ஸோ அதனால சின்ன பட்ஜெட்டில் நமக்கு என்ன வேணும்ன்ற ஏஸ்தெட்டிக்ஸ், ஒரு அழகான ஒரு கலாத்மகமான ஒரு நல்ல படம் வெளியே கொண்டு வருது. அப்போ இன்னும் என்ன ஒரு ரிக்வெஸ்ட்ன்ட்டா, நான் இப்போ கொஞ்சம் பார்த்த படத்தில் ஹீரோயின்ஸ் எல்லாம் அழகா இல்லை. என்ன பண்ணுறாரு, 50 லட்சம் 70 லட்சம் 1 கோடி வாங்குற ஹீரோயினை கூட்டு வந்து அவங்களுக்கு மூஞ்சில சாணி பூசிட்டு கருப்பாக்கிட்டு வில்லேஜ் கேரக்டர் ஆக்கிட்டு இருக்காங்க. இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு புரியல. ஒன்று, உங்களுக்கு லொக்கேஷன்ல அழகா 4 ஹீரோயின் உட்காந்துருக்காரு, அவங்கள பார்த்து நீங்க சந்தோஷப்படலாம். அப்போ ஆடியன்ஸ் எல்லாம் அழகான பொண்ணுங்களை விரும்புறாரு. படத்துல நாங்க பார்க்கும்போது அவனுக்கு அவன பொண்ணும் அழகா இருப்பான். அவனுக்கு ரொம்ப சாதாரண பொண்ணு தான் அவனுக்கு உலகத்திலே அழகான பொண்ணா இருப்பான். அது ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் அழகான பொண்ணுன்னு பார்ப்போம். நீங்க பாருங்க, எல்லா படத்துலயும் நாங்க எல்லாம் யார் ஹீரோ ஹீரோயின் அப்படிதான் எல்லா படத்துலயும் ஒரு 75 வருஷமா யார் ஹீரோ யார் ஹீரோயின் அப்படிதான் போயிட்டு. நான் நிறைய படம் ஜோதிகாக்காக போய் பார்த்தேன். ஜோதிகாவை பார்க்கணும், விஜய் கூட பார்க்கணுன்ட்டு நான் போல. ஜோதிகாவை போனோம், குஷி படம் பார்த்து, வாலி பார்த்து. ஸோ என் மாதிரி எல்லாருக்கும் யாரோ ஒருத்தரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஆம்பளைங்களுக்கு நான் அழகான பொம்பளை பார்க்கணும், பொம்பளைங்களுக்கு அழகான ஆம்பளை பார்க்கணும். அதனால தயவுசெய்து ஸ்க்ரீன் மேலே ஈவன் 50 வயசு லேடி வந்தால் கூட 60 லேடி வந்தால் கூட முக்கியமாக அழகான பொண்ணு காட்டுங்க.
என்கிட்ட இரிட்டேட் ஆகிடு. நமக்கு ஒரு மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கூட இரிட்டேட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் பேர் சூப்பர் எல்லாம் நண்பர் ஒருத்தர் படம் வந்துச்சு, அவர் சூப்பர் ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அவங்களால ஒரு 5 படம் ஜெயிச்சிச்சு. பட் அவங்க படம் பண்ணும்போது 2 months பேக் வந்த படம் ஒரு தவறு பண்ணிட்டாங்க. அந்த ஹீரோயினை பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. அவ்வளோ அவ்வளோ நார்மலாக இருக்கு. அதுக்கு மேலே 2 பேரும் உயிர் கொடுத்து நடிக்கல. அந்த படம் ஓடவே இல்லை. பெஸ்ட் சூப்பர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருந்தார். இளையராஜா இருந்தார் அந்த படத்தில். ஸோ அதனால் நீங்கள் ஒரு படம் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகா ப்ளஸ் டேலண்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நீங்கள் படம் எடுக்கணும். இது ஒரு சைக்காலஜி. இல்லைன்ற படங்கள்ல பார்க்க மாட்டாங்க. இன்னும் என்ன என்ன சொல்ற, த்ரிஷா இருக்கான், இன்னொரு பண்ணி இருக்கிறோம், அப்படிதான் சிம்ரான் இருக்கான், அப்படிதான் எல்லா படம் பார்த்துட்டு இருந்தாரு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டர். அதனால நீங்க ஈவன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த கூட ஒரு அழகான பொண்ணு, டேலண்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்ச எந்த நடிகையான கூட ஆடியன்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் அழகா இருக்கு. வர்ற எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸும் அழகா இருக்கு. ஆம்பளை எப்படி இருந்தாலும் பார்த்துட்டாரு, ஆனா ஆம்பளை நல்லா நடிக்கணும். ஸோ இது ஒரு சின்ன அட்வைஸ். ரொம்ப நன்றி. இந்த 5 கதைகளும் இவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த படம் ஓடிடிலையோ எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்தால் கூட நீங்கள் தயவுசெய்து பாருங்க. படம் நல்லா இருக்கு. இவங்க இனிமேல் நல்ல படம் கொடுக்குற இவருக்கு டேலண்ட் இருக்கு.